ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. இதை குறித்து ஏராளமான செய்திகளை நான் ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். நீங்களும் அதை கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலே அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு மேய்ப்பனின் சுபாவங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 9 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எல்லாமே அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. முதலாவது, இது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார், ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக, இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பு கூறுகிற ஒரு தகப்பன், அன்பு கூறுகிற ஒரு மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு தகப்பன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இவர் ஜீவனை, ஒரு மேய்ப்பனுடைய தகுதி என்னவென்றால் ஜீவனை கொடுக்கிறவன், அவன்தான் மேய்ப்பன். இந்த ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய தகுதி என்னவென்றால் a man, a shepherd of love. ஒரு மேய்ப்பன் யார் என்றால் அன்பு கூறுகிறவன் தான் மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவன். இரண்டாவது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் வசனத்திலே முதல் வார்த்தை, 3ஆம் வசனம், அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, பெயர் சொல்லி கூப்பிடுகிறவன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய மேய்ப்பர் உங்களை என்னை அன்பு கூர்ந்தது மட்டுமல்ல, பெயர் சொல்லி கூப்பிட்டார். எங்கோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், யாராகவோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் உங்களை என்னையும் அவர் பெயர் சொல்லி அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை என்னை அவர் கொண்டு வந்தார். இத்தனை பெரிய மேன்மை, பெயர் சொல்லி கூப்பிட்டு. யோசித்து பாருங்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஆண்டு ஒவ்வொருவரையும் சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா. அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஆண்டவர். அதனுடைய கருத்து என்னவென்றால், அதனுடைய உன்னை அறிவார், உன் சூழ்நிலை அறிவார், உன் நிலைகளை அறிவார், எல்லாவற்றையும் அவர் அறிவார். பெயர் சொல்லி. ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஒன்றும் அறியாத மக்களா இருக்கலாம், பட் யூ ஆர் கால்ட் பை காட். என் அன்பு ஊழியர்களே, நீங்களும் நானும் அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, he called us. முதலாவது, he loved us, ஜீவனையே கொடுக்கிறவர். இரண்டாவது, உங்களை என்னை அழைத்தவர், அந்தகாரத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, இருளிலிருந்து, அறியாமையிலிருந்து உங்களை என்னையும் அழைத்து கொண்டு வந்தவர். மூன்றாவது, அதே வசனத்துல அத வார்த்தை சொல்கிறது, நம்மை நடத்தி கொண்டு போகிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறவர். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவர்கள் நடத்தி கொண்டு போகிறவர். எல்லா நிலைகளிலேயுமே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுமே சவால்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவ்ரிடே இஸ் லீடிங். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு போகிற ஒரு கர்த்தர். மறந்துவிட வேண்டாம், இஸ் the one who loved us. நம்மை அன்பு கூர்ந்தவர். இரண்டாவது, நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். பெயர் சொல்லி அழைத்த நம்மை கைவிடுவாரோ? இல்லை. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். மறந்துவிட வேண்டாம், பெயர் சொல்லி. அந்த 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லி கூப்பிட்டு. அன்பு பிள்ளை, ஒருவேளை இன்னைக்கு ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அடுத்து அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறவர். இஸ் the one who leads. புல்லுள்ளடங்களிலே அன்பானவர்களே, நாம் கடந்து போகிற பாதை என்ன என்பதை அவர் அறிவார். நீ போகும் முன்னமே அதை அவர் செம்மைப்படுத்தி இருக்கிறார், அவர் உருவாக்கி இருக்கிறார், வழிகளை செம்மைப்படுத்துகிறார். ஒருவேளை பள்ளங்கள் இருக்கலாம், மேடுகள் இருக்கலாம், அதுல பல முட்கள் இருக்கலாம். he knows everything என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறேன், உனக்கு முன்னே போய் அவைகளை நடத்தி கொண்டு போகிறவர்.
என் அன்பு தேவ பிள்ளையே, அன்பு ஊழியர்களே, இதுவரை உன்னை நடத்தினவர் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். உன்னை நடத்துகிற ஒரு தெய்வம். He is the one who leads you. He feed you. He guides you. உன்னை நடத்தும் ஒரு மெய்ப்பன். இதுதான் ஒரு மெய்ப்பனின் சுபாவங்கள். 4 விரும்புகிறேன். 12 வசனத்துல is the one who cares for us. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 11-12 கூட 12 அன்பானவர்களே, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர். 12 வசனம் he care for us. ஒவ்வொரு நாளும் அன்பாலே வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த வார்த்தையில 12 வசனத்துல 12-13 ஆனால் ஆடுகளுக்காக அவர் கவலைப்படுகிறவர். 13 வசனம் ஆடுகளுக்காக அவர் கவலைப்படுகிறவர். ஒவ்வொரு நாளும் யார் கவலைப்படுறாங்க இல்லையோ, இன்னைக்கு இருக்கிற குற்றச்சாட்டு அதுதான். என் கணவன் எனக்காய் கவலைப்படுவதில்லை, என் பிள்ளைகள் எனக்காய் கவலைப்படுவதில்லை, என் உறவுகள் எனக்காய் கவலைப்படுவதில்லை, என் சொந்தங்கள் எனக்காய் கவலைப்படுவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, யார் கவலைப்படுகிறாரோ இல்லையோ, உன்னை அழைத்தவர் உனக்காய் கவலைப்படுகிறார். ஆங்கில வேதத்துல he cares for you. அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், உன்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர், உன்மேல் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், உன் வாழ்க்கை குறித்து பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை திரும்ப 13 வசனத்தை படிக்கிறேன். அவர் கவலைப்படுகிறார். அதாவது அது கூலிக்காரன் கவலைப்படான், மேய்ப்பன் கவலைப்படுகிறார். அப்படியானால் நீ கடந்து போகிற கண்ணீரின் பாதை, உன் அழுகை, உன் வேதனை, உன் புலம்பல் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். பார்க்கிற கர்த்தர் மட்டுமல்ல, அவர் பதிலளிக்கிற கர்த்தர், உனக்காய் காரியங்களை செய்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, உனக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்பட்டுகிற கலங்குற இந்த மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, God cares for you because he loves you. உன்னை நேசிக்கிறவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். அந்த 9 வசனம் சொல்லுகிறது. 9 வசனத்துல அன்பானவர்களே, அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவர் உனக்காக கவலைப்படுகிறவர். 9 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 9 வசனம், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாய். நான் கொடுக்கிற வார்த்தை அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்ரிடே இஸ் ஃபீடிங் யூ. நடத்துகிற ஆண்டவர் மட்டுமல்ல, உன்னை போஷிக்கும் ஆண்டவர். அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த வார்த்தை உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கொடுக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வறட்சி, உன் இல்லாமை, உன் ஏழ்மை, உன் தாழ்மை, உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, உள்ளும் புறம்பும், ஆவிக்குரிய, பொருளாதாரத்திற்குரிய, ஆத்துமத்துக்குரிய எல்லாவற்றையும் தந்து உன்னை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் அவர். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மேய்ச்சலை கொடுக்கிறவர். 23 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். இவர் ஒவ்வொரு நாளும் is the God who feeds you every steps of your life. உன் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலையும் is the one not only cares for you, he feeds you. அடுத்த இந்த 11 வசனத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. 14 அன்பானவர்களே, 14 he knows your name. 14 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 14 அதில் வாசிக்கிறார், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன். he knows everything. நான் கொடுக்கிற தலைப்பு is the one who knows everything. அந்த வார்த்தை படிக்கிறேன். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அறியப்பட்டிருக்கிறேன். he knows everything. உன் கடந்த காலம், உன் நிகழ்காலம், உன் எதிர்காலம் எல்லாம் அவருக்கு தெரியும். நீ போகிற கண்ணீரின் பாதை, நீ உன்னுடைய அழுகை, உன்னுடைய பெருமூச்சு, உன்னுடைய அங்கலாய்ப்பு, உன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிற கர்த்தர், கவனிக்கிற கர்த்தர், பதிலளிக்கிற கர்த்தர், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன்.
நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்களால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். எத்தனை பெரிய காரியம்! இன்னைக்கு நம்மை அறிந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். யோசித்து பாருங்கள், ஓரளவுக்கு புரியும். உங்களை எத்தனையோ பேருக்கு இன்னும் குடும்பத்துல வாழ்கிற கணவன் மனைவிக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியல. புரிந்து கொள்ளாத கணவன், புரிந்து கொள்ளாத மனைவி. ஆனா தேவன் சொல்லுகிறார், ஐ நோ யூ. அந்த வார்த்தையை படித்து பாருங்கள், ஐ நோ யூ. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எத்தனை பெரிய வார்த்தை! தொடர்ந்து நான் சொல்ல விரும்புகிற அடுத்த வார்த்தை என்னவென்றால், அந்த 28ஆம் வசனத்துல 28ஆம் வசனம் 28ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இவர்தான் மெய்ப்பர். God wants to give a gift. இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாத ஒன்றை ஆண்டவர் தந்தார். கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறாராம்? வாழ்வை, செழிப்பை, வளத்தை, ஆரோக்கியத்தை. அந்த வார்த்தையை மட்டும் நான் தனியா சொல்ல விரும்புகிறேன். கொடுக்கிறேன். இவர் வாங்கும் தெய்வம் அல்ல, கொடுக்கும் தெய்வம். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாங்கியே பழக்கப்பட்டவர்கள். கொடுக்கிறார். வாழ்வை, செழிப்பை, மேன்மையை, உயர்வை, அந்தஸ்தை, உன்னுடைய புகழை, மகிமையை கொடுக்க விரும்புகிறார். கொடுக்கிறேன். இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ். அன்பான தேவ பிள்ளையே, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறாராம்? அதில் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கொடுக்கிற ஒன்று ஒரு நாளும் கெட்டு போகாது, ஒரு நாளும் பறிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற மேன்மை, அவர் கொடுக்கிற வாழ்வு, அவர் கொடுக்கிற வசதி, அவர் கொடுக்கிற உயர்வு எல்லாமே இஸ் பர்மனன்ட். இந்த பூமியிலே மனிதர்கள் கொடுக்கிற எல்லாமே ஒரு நாள் பறிக்கப்படுகிறது. நம்ம அரசியலை பார்க்கிறோம். ஒவ்வொரு உயர்ந்திருக்கிறார், பதவி பறிக்கப்படுகிறது, எல்லாமே பறிக்கப்படுகிறது. இது ஒரு காரணத்தினாலே. ஆனால் எத்தனை தரமும் நான் அணைத்துக் கொள்ள மனதா இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. யோசித்து பாருங்களேன். அவரை மறந்தோம், மறுதளித்தோம், தூரம் போனோம், ஆண்டவர் எண்ணாமற் போனோம். ஸ்டில் அவர் என் மேல் அன்பா இருக்கிறார். நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். அன்றும் கொடுத்தார், இன்றும் கொடுக்கிறார். எத்தனை நேரங்களிலே நாம் ஜெபிக்க மறந்தோம், அவரை ஆராதிக்க மறந்தோம், அவரை துதிக்க மறந்தோம், அவரை கனம் பண்ண மறந்தோம், ஆலயத்தை மறந்தோம், ஆண்டவரை மறந்தோம், வேதத்தை மறந்தோம். ஆனால் தேவன் இன்னும் நம்மை மறக்கவே இல்லை. நான் கொடுக்கிற தலை கருப்பொருள் என்னவென்றால், God gives. In other words, He always gives something new. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் ஒரு புதிய கிருபைகளை தருகிறார், புதிய வல்லமை தருகிறார், புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய மேன்மை தருகிறார். அவர் தருகிற யாவுமே அற்புதமானது. இந்த உலகம் தரக்கூடாத ஒன்றை ஆண்டவர் தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஆண்டவர் கொடுப்பதை இந்த உலகத்துல யாரும் கொடுப்பதை போல ஒரு கொடுக்க முடியாது. அவர் கொடுத்தால் ஒருவன் பறிக்க முடியாது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அது கெட்டு போவதில்லை. இரண்டாவது, அதை ஒருவரும் பறித்து கொள்வதில்லை. இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மை உயர்த்துகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், தூக்கி எறிகிறார்கள். அதான் உலகம். எத்தனையோ ஊழியர்களை பார்த்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை தூக்கி எறிகிறார்கள். அன்றைக்கு நீங்கள் அவளுக்கு தேவைப்பட்டது, இன்றைக்கு நீங்கள் அவளுக்கு தேவையில்லை. முதிர்ச்சி, ஓய்வூதியம், தொழில் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் கொடுக்கிற எதுவுமே இட் இஸ் எ பர்மனன்ட். நோ மேன் கேன் டேக் யூ, நோ மேன் கேன் பிளக் யூ. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது ஆங்கிலத்துல, ஐ கிவ். இவர் எத்தனை பெரிய ஆண்டவர்! என் அன்பு தேவ பிள்ளையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தமிழத்திலே வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவர் நன்மையானதை கொடுக்கிறவர், மேலானதை கொடுக்கிறவர், உயர்வானதை கொடுக்கிறவர், உன்னதமானவற்றை கொடுக்கிறவர். இவர் ஆல்வேஸ் கிவ்ஸ். கொடுப்பதில் வல்லல் அவர். இன்றைக்கும் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன் தேவை என்ன? உன்னுடைய காரியங்கள் என்ன என்பவை இன்னும் செவருத்தையும் உலகத்திலே கேட்டு கேட்டு நீங்கள் சலித்து போயிருக்கலாம், மறுதளித்திருக்கலாம். அதற்கு 1000 காரணங்களை சொல்லலாம். ஆனால் இவர் கொடுப்பதில் வல்லவர். நேற்றும் தந்தார், இன்றைக்கும் கொடுக்கிறார், நாளைக்கும் கொடுப்பார்.
அவர் தந்து அன்பு கூறுகிற கர்த்தர். உலகத்திலே வார்த்தையால் அன்பு கூறுகிறார்கள், தேவனோ தந்து அன்பு கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, காட் கிவ்ஸ் ஆல்வேஸ். எப்பொழுதும் அவர்கள் கொடுப்பதற்கு எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. உலகத்துல பார்க்கிறோம், ஒரு கொடுப்பதற்கு ஆசையா இருக்கிறார், ஆனால் அதை தடை செய்கிற எத்தனையோ மனித சக்திகள். அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் தகுதியானவர் அல்ல, அவர் அதற்கு உண்மையானவர் அல்ல, அவரை பற்றி பல எல்லாம் அதை போட்டு கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் தடை செய்தாலும், யார் அதற்கு எதிராக இருந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், God always gives. அவர் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, சோர்ந்து விட வேண்டாம், கொடுக்கிறதில் வல்லவர். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 28ஆம் வசனத்திலே அடுத்த வார்த்தை எதை கொடுக்கிறாராம்? வார்த்தையை கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன் பாருங்கள். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை என் சத்தம். அதை நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். He gives the word. வார்த்தையை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவர் வார்த்தையை கொடுக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். இது ஒரு அந்நிய தேசத்துல இருந்து நான் இதை ஒளிப்பதிவு செய்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, பயங்கர குளிர். இந்த குளிரான நேரத்திலும் தேவன் இந்த வார்த்தையை தந்தார். பலமுறை படித்திருக்கிறேன். He always gives. He gives the word. உலகத்துல எல்லாம் எதையும் தரலாம், ஆனா வார்த்தையை தர முடியாது. அவர் தருகிற வார்த்தை நித்தியமானது, நிரந்தரமானது, நீடித்த நாட்களுக்குரியது, அது சதா காலங்களுக்கு மேலானது. He gives the word. வார்த்தையை கொடுக்க. அதல்லவா நமக்கு ஜீவன், அதவா நமக்கு ஆரோக்கியம், அதவா நமக்கு ஔஷதம். சோர்ந்து போன நேரங்களிலே அவருடைய வார்த்தை நம்மை தூக்கி எடுக்கிறது. ஒன்றுமில்லாத நேரங்களிலே அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. உருவாக்கும் வார்த்தை. இந்த நாளிலே வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அடுத்து நான் சொல்ல விரும்பிய கடைசி வார்த்தை, He gives the power. வல்லமையை தருகிறார். 28ஆம் வசனத்துல 28 சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அப்படியானால் அந்த வல்லமை, ஒரு அதிகாரம், no man can take it, no man can pluck it. இவர் யார் என்றால் வல்லமையை கொடுக்கிற மேய்ப்பன். திரும்ப சொல்கிறேன், வாழ, பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, சத்துருக்களை சந்திக்க, எதிர்மறையான காரியங்களை சந்திக்க, பாவத்தை சந்திக்க He gives the power. அந்த வல்லமை இல்லை என்றால் இன்றைக்கு வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள், ஒரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள், ஒரு நாளும் புதிய புதிய போராட்டங்கள், ஒரு நாளும் புதிய புதிய கேள்விகள். தேவன் சொல்லுகிறார், I give the power. இதுதான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி அவனிடத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். தேவன் வல்லமை கொடுக்கிற ஆண்டவர், வல்லமை தாரும் தேவா. அவருடைய வல்லமை இல்லை என்றால் இன்றைக்கு வாழ முடியாது. போராட்டமான உலகம், பிரச்சனையான உலகம், தீங்கு செய்கிற உலகம், குழி வெட்டுகிற உலகம், நம்மை நிந்திக்கிற உலகம், பழி வாங்க துடிக்கிற உலகம். தேவன் சொல்லுகிறார், I give my power. நாளிலே ஒரு 9 குறிப்புகளை சொன்னேன். நம்பர் ஒன், நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர் மெய்ப்பன். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அன்பு கூறும் மெய்ப்பன். 11ஆம் வசனம், அன்பு கூறும் மெய்ப்பன், பெயர் சொல்லி அழைக்கும் மெய்ப்பன், நம்மை நடத்தும் மெய்ப்பன். ஒவ்வொரு நாளும் முதிர் வயது நடத்துவார். இதுவரை நடத்தினவர் முதிர் வயதிலும். அன்பானவள், அடிக்கடி இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது. யார் நடத்துகிறார்களையோ முதிர் வயதில் உன்னை நடத்துவேன். அன்பானவளே, முதிர்ச்சி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு நீ நினைக்கலாம், என்னை யார் நடத்துவார்? இஸ் த ஒன் ஹூ ஆல்வேஸ் லீட் யூ. நடத்துகிற கர்த்தர் நடத்துவார். அது மட்டுமல்ல, அவர் கொடுக்கிற ஆண்டவர். வாழ்வை, செழிப்பை, வளத்தை, நிம்மதியை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை நான் கொடுக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எனக்கு வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதலை தருவேன். இவர் தரும் ஆண்டவர். அடுத்த வார்த்தை, வார்த்தையை கொடுக்கிறவர். அதுல அந்த வார்த்தை போட்டிருக்குது, என் சத்தம். அதுதான் வார்த்தை. He gives the word. ஒவ்வொரு நாளும் கல்விமானி நாவை தருகிறார். ஒருவேளை இங்க படிப்பில்லை, அறிவில்லை, ஞானம் இல்லை, பல்கலைக்கழக பட்டங்கள் இல்லை, இறையர் கல்லூரி இல்லை. இன்னைக்கு எல்லாரும் போட்டுக்கிறாங்களே, அந்த டாக்டர், ரெவரன்,
அந்த டிடி பிடி அதெல்லாம் இல்லாம இருக்கலாம். பட் காட் கிவ்ஸ் த வேர்ட். தேவன் வார்த்தையை தந்தார். அதை பிரசித்திப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் 55 ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகள், கேட்காத, உணராத, புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை தேவன் புரிய வைக்கிறார். அவர் வார்த்தையை தந்து நம்மை ஆஸ்வதிக்கிற கர்த்தர். பொன்னை விரும்பினால் பொன்னை தருவார், புகழ விரும்பினால் புகழை தருவார். வார்த்தையை விரும்புங்கள், வார்த்தையை தருவார். அடுத்த வாசல் விரும்புகிறேன். அவர் வல்லமை கொடுக்கிறார். ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது, ஒருவரும் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. gives the power. அடுத்தபடியாக இஸ்கேர், உங்களுக்காய் கவலைப்படுகிற கர்த்தர், விசாரிக்கிற கர்த்தர். யார் உங்களை பற்றி கவலைப்படுறாங்க இல்லையோ, there is a God who cares for you. உங்களை குறித்து கவலைப்படுகிற, அக்கறைப்படுகிற ஒரு தெய்வம். கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை. பட் there is a God who cares for you. அவர்களை விசாரிக்கிறவரானபடியினாலே எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் கவலைப்படுகிற மேய்ப்பர். அடுத்த வாசல் விரும்புகிறேன். உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர். உன்னை யார் எப்படி அறிஞ்சிருக்கலாம்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அறிவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, அவருக்கு என்னங்க, அவர் ரொம்ப பெரிய ஆளு. அவங்க அறிந்திருக்க அறிவு வேறு, ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிற அறிவு வேறு. உலகம் அறிந்திருக்கிற பிரகாரமாய் ஆண்டு நம்மை அறிவதில்லை. என்றைக்கோ செய்த ஒரு தவறு, அதை வைத்தே உலகம் நம்ம அறிந்து கொள்ளுகிறது. நம்முடைய ஜாதியை வைத்து, பின்னணியை வைத்து, நம்முடைய குடும்பத்தை வைத்து தேவன் எதையும் பார்ப்பதில்லை, எதையும் பார்ப்பதில்லை. அவருடைய அறிவு வித்தியாசமானது, மேன்மையானது, உயர்வானது, உன்னதமானது. எனவேதான் சொன்னார், நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிற நினைவுகள் மேன்மையானது. அவன் நம்மளை நினைச்சிருக்கிறதுலாம் உயர்வானது. நம்மள அன்னைக்கு ரொம்ப சிறுமையா பார்த்திருப்பாங்க, ஒன்னும் இல்லாம பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பாக்குறாங்க. அவனா இவனா அப்படித்தான் உலகம் பார்க்குது. உலகம் பார்க்க நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. God looks in a different way. God knows in a different way. ஆண்டவர் உங்களை வித்தியாசமா அறிந்திருக்கிறார். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இஸ் ஆல்வேஸ் ஃபீடிங். உங்களை உள்ளும் புறம்பும். எனவே தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அப்படியானால் ஒரு அபண்டன்ட் லைஃப், ஒரு பரிபூர்ண வாழ்க்கைக்கு உங்களை நடத்த விரும்புகிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். பல முறை படித்திருக்கலாம். இது சண்டே ஸ்கூல்ல பேசப்படுகிற ஒரு சத்தியம். ஆனாலும் இன்றைக்கு நான் சொன்ன அந்த 9 காரியங்கள், அன்பு கூறும் மெய்ப்பன், தேவைகளை சந்திக்கும் மெய்ப்பன், அரவணைக்கும் மெய்ப்பன், கொடுக்கும் மெய்ப்பன், வார்த்தையை தரும் மெய்ப்பன், வல்லமையை தரும் மெய்ப்பன், என அறிந்திருக்கிற மெய்ப்பன், ஒவ்வொரு நாளும் நடத்துகிற மெய்ப்பன். இந்த மெய்ப்பன் உங்களோடு இன்றும் நடத்துவார், என்றும் நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நடத்துகிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர், எங்களை பெயர் சொல்லி இருக்கிறீர், எங்களுக்கு கொடுக்கிறீர். உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உண்மை போல ஒரு ரட்சகர் இல்லை, உண்மை போல ஒரு ஆண்டவர் இல்லை. ஆண்டவரே, உடைய அன்புக்காக நன்றி, உடைய இரக்கங்களுக்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி, உடைய காருண்யத்திற்காக நன்றி. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆம் தகப்பரே, இது எங்கள் மெய்ப்பர், அன்பு கூறுகிற மெய்ப்பர், அரவணைக்கிற மெய்ப்பர், நடத்துகிற மெய்ப்பர், வல்லமை தருகிற மெய்ப்பர், கொடுக்கிற மெய்ப்பர். எங்களுக்கு ஒரு நாளும் நாங்கள் எங்களை அறிந்திருக்கிறதை விட அதிகம் அறிந்திருக்கிற ஒரு மெய்ப்பர். அந்த மெய்ப்பரின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உன்னதமானவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தும். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இலக்கரித்திருக்கிறார்களோ, you are the one who cares for them. விசாரிக்கிறவர், நடத்துவீர். இதுவரை நடத்தினீர், இனிமேல் நடத்துவீர். விசாரிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, அன்பு கூறுகிறவரே, வார்த்தையை தருகிறவரே, உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். நெறிமான வேலாய், எபினேசராய், யெகோவா ஈராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி. உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும். நாங்கள் நடக்கும் பாதையை அறிவீர் ஆண்டவரே, நாங்கள் போகும் பாதையை அறிவீர். எல்லாம் உமக்கு தெரியும். எங்களை சரியான இடத்துல நடத்துகிறீர். ஆம் தகப்பனே, புள்ளுடங்களை நடத்தி
ஆண்டவரை மேய்ச்சலை எங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர், அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போகிறவர். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், நடத்தும், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளையை நடத்துகிற கர்த்தர், உங்களை போஷிக்கிற கர்த்தர், உங்களை விசாரிக்கிற கர்த்தர், உங்களை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் அப்படியே செய்வார். அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். அந்த நல்ல மெய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாயிருங்கள், உங்களை நடத்துவார். ஆமென். நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை,
கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-1318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.